சரி. வணக்கம். இது இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, இதுலேருந்து நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நாங்க ரீசென்ட்டா பார்த்த படம். சரி அத வந்து இது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு ஐய்யய்யோ! அந்த டைரக்டரே இத வச்சு தான் ஓட்டுறாரு. ஸோ அத பத்தி பேசலான்னு தான் நானும் சொல்லுங்க. ஏய் நீங்க வணக்கம். பேசுறத விட இவங்க அந்த பாட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஏய் பேசுங்கங்க. ஸோ நல்ல பாடலாக இருக்குல்ல, அதனால் ஓகே. ஒரு மகிழ்ச்சி எல்லாரும் ஷார்ட்ஸ்லயே நெறைய ஆரம்பிக்கலாங்க. கேட்டிருப்பாங்க. அனிமல் பாட்டை வந்து உங்களுக்காக அனிமல் டெடிகேட் பண்ணுறோம். அந்த படத்த பத்தி தான் இன்னைக்கு நாங்க பேச போறோம். ஓகே. அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். வணக்கம். வணக்கம். ஆமாம், எத்தனை தடவை வணக்கம்? நம்ம ரொம்ப நாளாக ஹிந்தி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹிந்தி படம் பார்த்துருக்கோம். ஆமா. ஸோ இல்லை, நான் ஆல்ரெடி பார்த்தேன். இது இவர் அட்லி படம் பார்த்தேன். ஆமா பார்த்தோம்ல. ஜவான் பார்த்தோம். ஆனால் ஓரளவு அதெல்லாம் பேசுகிற லெவலுக்கு இல்லை. இந்த படத்தை பேசலாமே அப்படின்னு. இந்த படம் வந்து ஒரு டிபேட்டை கிளப்பியிருக்குல்ல. ஆமா. அதனால அதை பத்தி நாங்கள் பேசலாம். ரொம்ப நாளாகவே பட்டிமன்றம் மாதிரி ஒரு இது பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். எப்போ பார்த்தாலும் இந்த வானத்தை போல மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். நான் அவர் நல்லவர் வல்லவர் மங்கள் வைஃப் இல்லை உலகம் கணவனோட எப்படி இருக்க வேண்டும் என்றால் அப்படின்னு லெக்சர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு தான் போர் ஆமாம் போர். அப்படின்னு பட்டிமன்றம் மாதிரி பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு, இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு நான் பேசுறேன். இதாங்க படம் அப்படின்னு பேச போறீங்களா? படம் டைரக்டர் வந்திருக்காரு பாருங்க, வைக்கிறாரு பாருங்க, இப்போ ஒரு சீனும் தெரிஞ்சு வச்சிருக்காருங்க படத்தில் அப்படின்ற மாதிரி பேச பாருங்க. ஓகே. இதுதான் இன்னைக்கு டாபிக். சரி ஓகே. எப்படி பட்டிமன்றம் பேசணும்னு தெரியாது. சரி ஓகே. யார் சொல்ல போறா? நீங்க சொல்ல போறீங்களா? பாட்காஸ்ட் நான் மட்டும் எப்படி சொல்ல போறேன். பேசணும்னு தெரியணும் போல. ஓ ஆமா தெரியாதுல்ல. சரி ஓகே. சொல்லுங்க. தெரியாத அளவுக்கு சரி ஓகே. பப்ளிக். ஓகே, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, உங்களுக்கு ஏன் அந்த படம் பிடிக்கல? இந்த கலை படம் நயத்தோடு ஏன் எடுத்திருக்காரு எது படத்தை, கலைநயம்? அது பிடிக்கலன்றீங்க. அது என்ன அவர் வைக்கிற சீன்லாம் ஏன் வைக்கிறாரு, எதுக்கு வைக்கிறாரு, என்ன கன்வே பண்ண வராரு? ஓகே, படம் வந்து அப்பாவுக்கும் பையனுக்குமான, சரி எனக்கு புரிஞ்சது நான் சொல்கிறேன். அப்பாவுக்கும் பையனுக்குமான ஒரு படம். அவங்க அப்பாவை வந்து அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அவங்க அப்பா மேலே அன்பாக இருக்காரு. ஆனால் அவர் அதை இது பண்ணவே இல்லை. அதனால் அவர் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல, சைக்கோபேத்தாக வளர்றாரு. அந்த மாதிரி தான் இருக்குது அதை பார்த்தா. அந்த மாதிரி இருக்கு. அதனால அவருடைய இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. இப்படி ஏதோ போகுது. கடைசியாக இப்போ அவங்க அப்பா மேலே அவருக்கு இருக்க அன்பு, ஆனால் அவங்க அப்பா அதை புரிஞ்சிக்கவே இல்லைங்கிறது தான் கடைசி வரை இருக்குது. இதில் எதுக்கு தேவையில்லாமல் நடுவில் நிறைய விஷயங்கள் வச்சுருக்காருன்னு எனக்கு புரியல. ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் தேவைப்படுதுல்ல. கமர்ஷியல் எலமெண்ட்னா நீ வந்து காலில் இருக்க ஷூனக்கு நான் பார்ப்பாரு, இதெல்லாம் ஒரு சீனா? சரி, அது வந்து ரொம்ப அப்யூசிவாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லாமே அப்படி தான் இருக்குது அந்த படத்தில் முக்கால்வாசி. ஆனால் என்ன சொல்ல, ஒரு மேக்கிங்காக நல்லா இந்த பாட்டெல்லாம் பாருங்களேன். இந்த பாட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபைட் அப்போ பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அந்த பாட்டு வர்றது, ஐயோ அந்த பாட்டை போட்டே என்னை கொள்கிறாங்க. அது வந்து உண்மையிலேயே நீங்கள் படத்தோட கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த சீன்லாம் வரையில உங்களுக்கு நல்லா இருக்குது. இன்னொன்றுலையும் ஏதோ அந்த ஃபைட்டு வரையிலையும் பாடிட்டு தானே இருக்காங்க. இல்லை இன்னொன்று முகமூடி போட்டு நிறைய பேர் வருவானுங்களா, அதுலேயும் அப்படி தான் பாடிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி சில மேக்கிங் வைஸ் சில இடத்துல ரொம்ப நல்லா ஒரு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறாரு, நல்லா எடுக்கிறாரு. நம்மளோட அந்த படத்தோட எங்கேஜ் ஆக வச்சிடுறாரு. அதுக்காக என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும்? அதனால தான் எனக்கு அந்த படமா இது அப்படின்னு இருக்குது. ஆமாம், இப்போ எல்லாருமே இந்த கலாச்சார காவலர்கள் ஆகிட்டாங்க போல். படம் ஜாலியாக போகிறோமா பார்த்தோமா வந்தோமா இல்லை அப்படியெல்லாம் என்ன கலாச்சார காவலர்கள், சின்ன சின்ன விஷயத்துக்கு சொன்னால் பரவாயில்ல. இவன் வந்து இவங்க அப்பாவை வந்து அவங்க அப்பாவை வந்து அந்த பொண்ணு ஏதோ சொல்லும், அது ஒய்ஃபு கழுத்தை பிடிச்சி எங்கள் அப்பாவெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க அந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து என்னமோ பேசிட்டு போயிருப்பாங்க. இவன் உன்னை இப்படி இருக்கானே, நீ எப்படி இவன் கூட இருக்கிறது, பிரிஞ்சு வந்துடுறியான்னு அவங்க கேட்டுட்டு போயிருப்பாங்க. உடனே அந்த பொண்ணை போட்டு உங்கள் அப்பா என்ன சொன்னான், உங்கள் அம்மா என்ன சொன்னான், வேறு கல்யாணம் பண்ண சொன்னாங்களா, அது சொன்னாங்களா, இது சொன்னாங்களான்னு போட்டு அந்த ஒரு மாதிரி லைக் அது அடிக்கிறது கூட இல்லை, அது ஒரு மாதிரி ஒரு சீனாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு சீனா? அவங்க அப்பானா மட்டும் பெரிய இது, அந்த பொண்ணோட அப்பா அம்மானா நீ வந்து அடிப்பியா? லூசு பையலை. அப்படி தான் இருக்கு எனக்கு. ஐயோ, அதை தவிர ஒன்றும் இல்லை. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த படத்தில் மேக்கிங்கும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சாங்கும் தவிர ஒன்றும் இல்லை.
அதனால தான் பதிலான்னு இல்லை இருக்காங்க இவங்க. நாங்கள் வந்து அப்படி என்ஜாய் பண்ணி அந்த மலை நிலையில் இருக்கும்போது ஓ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எங்களை தாக்குறதே இல்லை. ஓஹோ பதில் சொல்ல தகுதி இல்லாத ஓ கொஸ்டினாக இருக்குது. அப்போ ஸ்டார்டிங்கே எடுத்துக்கோங்களேன். எனக்கு இந்த படத்தில் நிறைய பிரச்சனை இருக்குங்க. என்ன அப்படின்னா, ஐயோ போதும் போதும் இதை போட்டுலாம் ஓட்டக்கூடாது. இவங்க வந்து பாயிண்ட்ஸே இல்லை. நீங்கள் ஆடியன்ஸ் தான் நடுவர்கள். இவங்களுக்கு முட்டை பாயிண்ட்டு கொடுங்க. ஒரு பாயிண்ட்டும் இல்லை. இது என்ன வம்பா இருக்கு? நான் பாயிண்ட்டை மறந்துட்டேன் போங்க. இதுதான் எங்களோட பாயிண்ட்டு. இது பாயிண்ட் இப்படி வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணால் அப்புறம் மறந்துடுவோம்ல. டிஸ்ட்ராக்ட் அந்த பாட்டை போட்டோம். ஓ காப்பிரைட் இஷ்யூ வந்து இந்த இதுக்கு வந்து ஆடு போடாமல் உன் மேலே காப்பிரைட் வந்து சேனல் இழுத்து போனாலும் பரவாயில்ல, சேனல் இழுத்து போன நாங்கள் அடப்பாவீங்களா? பாட்டை போடும். வேற எதுக்காவது சேனல் இழுத்து முன்னா கூட பரவாயில்ல. கருமம் இந்த படத்துக்கு போய் சேனல் இழுத்து போடணும். சரி இல்லைங்க, வந்து இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு மூவி வந்து இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து அந்த மூவி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணுமே வழியே ஆராயக்கூடாது. ஓ கமல் சொல்லிட்டு பற்றி அவனுக்கு கமல் படம்லாம் பிடிக்கும். ஸோ கமல் என்ன சொல்லுவார் ஒரு படத்தில் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. பாத்தியா, எக்ஸாக்ட்லி தலைவர் கமலே சொல்லியிருக்காரு, மக்கள் நீதி மையம். அதெல்லாம் இருக்கட்டும். அவர் சொன்னாருன்னா அவர் இந்த மாதிரி எல்லாம் வந்து வைப்பாரா? சொல்லுவோம். ஏமா நீ ரஜினி ரசிகர் கமலை போய் ஐயோ அவர் சொன்னாருன்னா அவர் வந்து இப்படி ரெட் கார்டு இப்படியெல்லாம் ஒரு அவர் கொடுக்கட்டும். இப்படி ஒரு இதெல்லாம் கொண்டு வர மாட்டார். அவர் படத்தில் இந்த அளவுக்கு அப்யூசிவாலாம் எனக்கு தெரியல. எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. நீங்கள் சுதந்திரம் வந்து இருக்குது, பேச்சு சுதந்திரம். நீங்கள் வந்து அது அகைன்ஸ்டாக இது பிடிக்கலன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது. இப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. இப்படி எடுக்கக்கூடாது, ஆச்சு போச்சுன்னு கத்திட்டு இருந்தக்கூடாது. எடுக்கக்கூடாது, எடுக்கலாம். அது எனக்கு தெரியல. அது கருத்துக்களை வந்து தப்பாக ஒரு சொல்கிறீர்கள். அப்படி இல்லை. ஒரு ஏதோ ஏதோ இருக்குது தானே. என்ன ஐயோ சின்ன பசங்க பார்க்கக்கூடாதுன்றதுக்கு அந்த ஏரேட்டட் ஃபிலிம் தான். ஓகே, அது ஃபிலிம் தான் அப்படின்ற ஒன்றை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் சொல்லலான்றது இல்லைல்ல. ஓகே, வயலன்ஸ் இருக்குது, அப்யூசிவ் லாங்குவேஜ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. வயலன்ஸை வந்து நீங்கள் அந்த அந்த வயலன்ஸ்லாம் ஆக்சுவலி இங்கிலீஷ் படத்துலலாம் ரொம்ப வரும் தான். நம்ம தமிழ் படங்கள்லாம் லோகேஷ் கனகராஜ் வந்து யூஏன்னு எடுத்தாலே அதனால தான் அவரை திட்டுறாங்க. நீ ஏன்னு கூட வச்சுக்கோ, யூஏன்னு வச்சுட்டு இப்படி இது பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அந்த ரொம்ப வயலன்ஸ் என்னன்றது இந்த இங்கிலீஷ் படத்துலலாம் காட்டுற அளவுக்கு ஹாலிவுட் மூவிஸ் மாதிரி காட்டல. இவர் ஓரளவுக்கு அந்த ஒரு கடைசியாக வந்து வெட்டிக்கிட்டு இருப்பார் ஒருத்தரை சக்கு சக்கு சக்குன்னு, அந்த மாதிரி காட்டுறது, ஏதோ பெரிய கண்ணை வச்சு சுடுறது, அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் எடுக்கிறாரு. ஓகே, வயலன்ஸ் பெருசாக இல்லை இருக்குதான். அதான் கழுத்தில் நச்சு நச்சுன்னு குத்துவான். அது பின்னாடி வந்து பத்தலா அப்படின்னு ஒரு சாங்கை போட்டுருவானுங்க. ஐயோ கடவுளே, போதும் நிறுத்துங்க. சரி ஓகே, இப்படி போட்டு அதை மேட்ச் பண்ணிட்டாரு, எல்லாம் ஓகேன்னு வச்சுக்கோங்க. ரேட்டட் ஓகே. ஆனால் சொல்ல வர கருத்துக்கள் இருக்குல்ல, நீ வந்து உங்கள் அப்பா மேலே இருக்க பாசத்துக்காக நீ உன் ஒய்ஃபை எப்படி வேணாலும் நடத்தலாம், நீ என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரி. சரி, இவர் ஒரு சைக்கோன்றது தான், அவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்றது தான் அந்த படம்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ இல்லைங்க, இல்லை அந்த அவர் இல்லை, இந்த ஹீரோ வந்து இந்த படத்தை பொறுத்தவரையும், இந்த சைக்கோன்னு இல்லை, இந்த படத்தை பொறுத்தவரையும் ஒரு ட்ராமா இருக்கு. அதனால அவர் இப்படி இருக்காருன்னு காட்டுறாங்க. கடைசி வரை அன்பை விடலை பற்றி அவங்க அப்பா மேலே. மற்றவனுங்களாம் என்ன பண்ணுவானுங்க, அதுக்கு உங்கள் அப்பா மேலே நீ அன்பு வச்சதுன்னு மற்றவங்களை போட்டு விதிப்பியா? அது சரி, அதுக்கு மற்றவங்களை உட்காந்துருக்கேன். அதுக்கு இது என்ன ரொம்ப இருக்கு, எனக்கு முன்னாடியே புரியல. அது சரி. இவங்க நான் பேச வர்றது கொலை. அப்போதான் என் பாயிண்ட்டை சொல்லவே. சரி ஓகே ஓகே சொல்லுங்க சார். இல்லை, சைல்டுஹுட் ட்ராமா இப்படி காட்டியிருந்தா இது வந்து கரெக்டான பிஹேவியர் இல்லை, இதை இவர் மாற்றிக்கணும் அந்த மாதிரியோ, இல்லை இது தப்புன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல சீன் இருக்கா? இதை க்ளோரிஃபை பண்ணிகிட்டே இருக்காரு இவர் வந்து. எல்லா இடத்துலையுமே இவர் நடந்துக்கிற எல்லா விஷயமுமே அங்கே க்ளோரிஃபை பண்ணப்படுது. ஒரு கன் எடுத்துகிட்டு போய் சுட போவேன்னு போகிறாரு, அதை பெரிய இதாக தான் காட்டுறானுங்க. இந்த ஹீரோயின்ட்ட நடந்துக்கிற விஷயம் அதை இதாக தான் காட்டுறானுங்க. எல்லாமே ஹீரோயிஷமாக தான் அவங்க காட்டுறானுங்க. ஒரே ஒன்று தான் வந்து அந்த சைக்கியாட்ரிஸ்ட்டுன்னு ஒன்று ஒரு இடத்துல தான் பேசும். அதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி லைக் முன்ன மாதிரி இருக்காது உங்கள் லைஃபு, அதனால நான் உங்களுக்கு பேசுகிறேன்னு வச்சுன்னா அதை வந்து காமெடி சீனாக்கி வச்சுருக்கானுங்க. அப்புறம் என்ன, அப்போ வந்து நீ இப்படி லூஸ் தரமாக ஏதோ சொல்லிட்டு தெரியலாம், ஏதோ பண்ணிட்டு தெரியலாம், அது ஹீரோயிசம்ன்ற மாதிரி பதியாதா? அதுதான் ஹீரோயிசம். அது ஹீரோயிசம்னா எடுத்துக்கிறது தான் தப்புன்றேன். நீங்களே சொல்லுங்களேன். எடுத்தோன்னு ஒரு சீன் வருமா,
அந்த எடுத்தோன்னே இல்ல. இப்ப அந்த பொண்ண பார்க்கிறதானே, அந்த பொண்ணுக்கு ஒருத்தரோட நிச்சயதார்த்தம் ஆயிருக்கும். இவர் வந்து ஒரு பெரிய இது மாரி ஒரு கதை சொல்லுவாரு. ஆல்ஃபா மேலு, அந்த மேலு, இந்த மேலு இப்படிதான் இருக்கணும். லைக் உன்னைய வந்து சண்டை போட்டு காப்பாத்துறவன தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ அ யூசுவலா சொல்லுங்க. இங்க உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இங்க சொல்லுங்க. யூசுவலா எல்லா சண்டைக்காரனா இருக்கிறவன்லாம் வந்து பெரிய அவன் தான் வீரன், ஆம்பளை. மத்தவங்க நார்மலா இருக்கவங்களுக்குலாம் கரேஜே இல்ல. அவங்களுக்குலாம் என்ன அ எதுவுமே இல்லையா என்ன? அவங்க நார்மல் மக்கள்லாம் வந்து நார்மல் ஆண்கள்லாம் வந்து அதனால தான் உன்னைய போயம் அது இதுன்னு சொல்லி உன்னை ஏமாத்துறாங்கன்ற மாரில வைக்கிறாரு. முக்கால்வாசி அப்படிதான் இருப்பாங்க. சில பேர் தான் இப்படி தேவையில்லாம வீட்டுக்கு அடங்காம இப்படி திரிவானுங்க. உண்மையில என்ன? இந்த மாரி இருக்கவங்கள கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை நல்லா இருக்குமா? இந்த மாரி இருக்கவங்கள கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை நல்லா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு ஒரு மெல்லிய ஆண்மகனை கல்யாணம் பண்ணிட்டா, அவன் ஒழுங்கா பார்த்துக்குவான். நம்மளையும் பார்த்துக்குவான். நாளைக்கு பிள்ளை குட்டின்னு பொறந்தா அதையும் பார்த்துப்பான். பொறுப்பா இருப்பான். இவன மாரி இருக்கவன கல்யாணம் பண்ணிட்டா என்ன? தூக்கி போட்டு மிதிப்பான். அதான் நடக்கும். அப்படிதான் இருக்கு. ஆனா இதுதான் வந்து லவ்வு. இதுதான் வந்து ஒரு ஹீரோயிசம். இப்படி ரக்கடு இருக்கவங்கள தான் பாய்மா, ரக்கடு இந்த பாய், மாரி லூஸ்தனமா பண்ணிட்டு இருக்காரு இந்த டைரக்டர். அப்படிதான் எனக்கு தோணுது. ரக்கடு பாய், ரக்குடு பாய். என்ன ரக்கடு பாய் ரக்குடு பாய்? சங்கம். ஓஹோ! நான் சங்கம் கிடையாது, பட் இருந்தாலும் அந்த சங்கத்துக்கு வந்து நாங்களாம் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். எது? ஓ! அவன் பொறுப்பாவே இருக்க மாட்டான். அவன் வாழ்க்கை தான் முக்கியம்னு இருப்பான். அவன் பண்றது தான் சரின்னு இருப்பான். அப்படிதான் இருக்கும். அப்படி இருந்தா எப்படி லைஃப் நல்லா இருக்கும்? இருக்காது. இது வந்து நான் என்ன சொல்றேன், எப்படி இது பாதிக்கும் அப்படின்ற சென்ஸ் நீங்க எல்லாம் இந்த படத்துக்கு ஆதரவா இருக்கவங்கலாம் என்ன சொல்றாங்க? படத்த படமா பாருங்க. அதெல்லாம் தானே சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். படத்த படமாலாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு யங் ஏஜ்ல இருக்கவங்க, ஒரு யங் அடல்ட்டாவோ அல்லது ஒரு டீனேஜ்ல இருக்கவங்களுக்குள்ள இதெல்லாம் மைண்டுக்குள்ள போக தான் செய்யும். ஒரு தியேட்டர்ல உட்காந்து பார்க்குறோம். இந்த மாரி ஒருத்தன் இருக்கான். அவன் வர சீனுக்குலாம் அப்படியே இது பண்றாங்க அப்படின்னா, நான் மென்ன சொல்லல. பசங்க வந்து இவன பார்த்துட்டு இவன மாரி ஆவாங்க அப்படிலாம் நான் சொல்லல. விமனுக்கே என்ன ஆகும்? கேர்ள்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டீனேஜ் பொண்ணுங்களுக்கோ, இல்ல ஒரு யங் அடல்ட்டா ஒரு 22 வயசு, 25 வயசுல இருக்க பொண்ணுங்களுக்கே என்ன தோணும்? ஓகே. இப்படி அடிச்சா தான் லவ் போல இருக்கு. முரடனா இருந்தா தான் காதலிக்கணும் போல இருக்குன்னு மைண்ட்ல பதியும். அது அவங்களுக்கு புரியல. 30 வயசாயிரும். கல்யாணம் முடிச்சா விட்டா அடி தான் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை தான் நான் சொல்றேன். இது கண்டிப்பா பதியும் தான். ஓகே. இதுதான் வந்து ஆல்ஃபா மேல். இவங்கள தான் நம்ம லவ் பண்ணணும். இந்த மாரிலாம் இவ் அப்படியே டைரக்ட்டா உள்ள போகலனாலுமே இன்டைரக்ட்டா உள்ள போகும் தான். அதுதான். அதான் நான் சொல்ல வரேன். ஸோ தட் இஸ் ராங். இது வந்து ஆண்களுக்கான படமா இருக்கு. ஒரு மேல் இதுவா படமா இருக்கு. இப்படிலாம் சொல்றாங்கல்ல. அது கூட நான் ஒத்துக்க மாட்டேன். இவங்களே வந்து இந்த மாரி ரக்கடா இருக்க ஆண்கள் மட்டும் தான் கரெக்ட்டு. மத்தவன்லாம் கவிதை எழுதி ஏமாத்துறான். அவன்லாம் வாழ லாயக்கே இல்லைன்ற மாரி தான் இந்த மெல்லிய ஆண்மகனை பெண்ணுக்கு பிடிக்காது. முரடா உன்னை ரசித்தேன்னு வரும்ல. அதை தூக்கிட்டு வந்து படமா எடுத்து வச்ச மாரி எடுத்து வச்சிருக்கானுங்க. அதான் இங்க நடக்குது. சரி, ஒரு கவிதை சொல்லுமா? கவிதைலாம் எனக்கு தெரியாது. நான் ஏன் கவிதை சொல்லணும்? இல்லைம்மா, மெல்லிய ஆண்மையினை தான் பிடிக்கும் மக்களுக்கு. அதனால ஒரு கவிதை யாராவது தெரியுமான்னு கேட்டேன். வாழ்க்கை வாழ்றதுக்கு அவங்க தான் கரெக்டா இருப்பாங்க. இந்த மாதிரி சும்மா படத்துல பார்க்க வேணாம். இவனுங்க நல்லா போட்டு இருப்பாங்க. சாக்கு மாதிரி மிதிக்கலான்றீங்க. யாரும் அப்படிலாம் என்ன யாரையும் நினைச்சாலும் மிதிக்கல. வாங்கிட்டு சாம இருப்பான். யாரையும் அந்த மிதிக்கலாம் காலத்து வேணாம். யாரும் யார்கிட்டயும் அடி வாங்க வேணாம். மிதிக்கவும் வேணாம். அதை தான் நான் சொல்றேன். இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது படம். ஊமை குத்த குத்திட்டாங்கயா அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு சாம இருந்தால் இப்போ ஓகேன்றீங்க. சொல்லுங்க. உங்களுடைய பாயிண்ட் சொல்லுங்க. இந்த படம் எந்த வகையில சரின்னு சொல்றீங்க? சூப்பர் படம், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. ஆக்ஷன் மூவி. மறுபடியும் ஐயோ பாட்டை போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. அது சரி. என்ன ஆக்சுவலி மேக்கிங், ஆ என்ன படம், ஆ எவ்வளோ காசு போட்டிருக்காங்க, போட்டு எவ்வளோ நல்லா இருந்துச்சு படம். பார்க்க வந்து பாலிஸ்டாக இருந்துச்சு. இருக்கும் இட்ஸ் இருக்கும். குட் மூவி. ம் அதான். படம் இதுதான் நான் சொல்லுவேன் கடைசி வரைக்கும். ஐயோ. ஆனால் நான் ஜாலியாக சொல்லுவேன். ஓகே. நான் என்ன ஜாலியாக தான் சொல்றேன். ஐயோ மறுபடியும் இந்த பட்லாவை விடவே மாட்டாங்க. இல்லைங்க, இந்த மூவி வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ம் நல்ல மூவி. மறுபடியுமா? என்னதான் சொல்ல வரீங்க? அப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் ஏதாவது சொல்லுங்க. இதெல்லாம் இந்த சீன்லாம் ஏன் வச்சாரு? இதெல்லாம் நல்லா இல்லை தானே. இன்னொரு ஒரு நல்லா ஹைலைட்டான இல்லை. விஷயம் என்ன ஓகே, அப்படின்னா, அங்கே வரேன். சீட்டிங் பண்ணிடுவாரு. அந்த பொண்ணு இன்னொரு ஒய்ஃபுக்கு சீட் பண்ணிடுவாரு. இன்னொரு பொண்ணு கூட போயிடுவாரு. வந்து எங்கள் அப்பாவை எவன் கொல்ல வந்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் பண்ணேன்னு சொல்லி அதுக்கு ஒரு கதை வேற சொல்லுவார். கண்டுபிடிச்சார்ல கடைசியில். கிழிச்சாரு. அது போட லூசு பயில. கண்டுபிடிச்சிருவார்ல, அங்கே தான் ஸ்பை. அதான் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் நடக்கிறதெல்லாம் அப்படி படமாக ஒரு சீனாக வச்சிருக்காரு பத்தியா. ஐயோ ஹனி ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. இது இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிறது. ஆ சவுத் கொரியா, நார்த் கொரியா, அங்கேருந்து ரகசியங்கள்லாம் திருடப்படும்.
பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவில் நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு படத்தில் வச்சுருக்காரு பேர். ஸோ தட்ஸ் ரியல் நடக்கிறது. ரியலில் நடக்கிறது. ஆமாம், ஐயோ இது கடவுளே! நடக்கிறது அவ வந்து அவ படத்தில் அவ ஒய்ஃபை சீட் பண்ணிட்டு அதுக்கு காரணம் அவங்க அப்பான்றாரு. இதில் என்னத்த ரியலில் நடக்க போகுது? அந்த பொண்ணை கொல்ல மாட்டார்ல கட்சியில், கொல்ல அந்த வேற ஸ்பையை மாட்டாரு. கொல்லாம விட்டுருவாரு. அது ஸோ அந்த அங்கே பொண்ணு தான் வேற அந்த ஒய்ஃப் அந்த கேரக்டரே ஒழுங்கா எடுத்து வச்சிருக்காரு. அது வந்து சரி அப்போ போய் அவளை கொல்லுன்னு சொல்லுவோம் அந்த கேரக்டர். ஐயோ கடவுளே! என்ன படம் இது போங்க. ம் ம் பாதிக்கப்பட்டீங்க, நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அந்த படத்தை பார்க்காதீங்க, எது வருத்தப்படுறீங்க. இல்லை அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி சொல்லுவாங்களே. பலவீனமானவங்கள ஆ, பலவீனமானவங்க தைரியமானவங்கன்னு இல்லை. இப்போ சில விஷயங்கள்லாம் லைக் எல்லாத்துக்குமே ஒரு கருத்து சுதந்திரம்லாம் இருக்குதான். எல்லாத்துக்குமே இப்போல்லாம் சொல்ல தான் செய்கிறாங்க. நீ அது சொல்லிடக்கூடாது இது சொல்லிடக்கூடாது. ஒரு மூவியில் நிறைய விஷயம் இந்த மாதிரியே இருக்குது, ஏன் இருக்குன்னே தெரியல அப்படின்றப்போ எல்லாரும் கேட்க தானே செய்வாங்க. நீங்கள் இப்போது கேஸ்ட் எல்லாம் இப்போது நம்ம சொல்கிறோம்ல, கேஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அட்லீஸ்ட் நம்ம இருக்குதான்னு வச்சுக்கிட்டா கூட இவங்கள ஒரு கேஸ்ட் அடிப்படையில் ஒருத்தவங்கள நீ நீ கம்மி நீ கூடன்ற மாதிரி பார்க்குற பார்வை வந்து தப்பு தானே. ஸோ இதை வந்து ஒரு படத்தில் கரெக்டுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை யாருமே எல்லாரும் கொஷின் பண்ணுவாங்க தானே, அது எப்படி நீ வைக்கலான்னு. அதே மாதிரி தான் இதுவும். நீ வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்துட்டா அது உன் ப்ராப்பர்ட்டியா, அதை வம்பாட்டுக்கு கூட்டு வரான், ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் நடத்துகிறான் அந்த பொண்ணை. ஸோ அதெல்லாம் எப்படி ஆல்ஃபா அக்செப்ட் மேல். பண்ணிக்க முடியும்? லூசு பையாவா? ஆல்ஃபா மேல லூசு பைய, இல்லை ஆக்சுவலி பைத்தியக்கார பைய. என்ன நடக்குதுன்னா, இந்த படம் எப்படி இருக்குது அப்படிலாம் நான் போக விரும்பலை. அது வந்து அதில் பல கருத்துக்கள் பல பேருக்கு இருக்கலாம். ம் எனக்கு கருத்துக்கள் எதுவும் இல்லை, நல்லா இருந்துச்சு, நான் பாட்டு செவனேன்னு உட்காந்து பார்த்தேன் படத்தை, ஓகே. அவ்வளோதான். என்னோட கருத்து என்னன்னா, இந்த படத்தை எல்லாருமே கழுவி ஊற்றுனாங்க. நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டு மீடியா நம்ம பார்த்தோம், எல்லாருமே திட்டினாங்க, வீண்டு கிடந்தாங்க. ம் ஆனால் எல்லாருமே பார்த்தாங்க. எக்ஸாக்ட்லி. ஆ எல்லாரும் படம் வந்து பாலிவுட்டில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மெகா ஹிட் படம் வந்திருக்கு, ஆ ஓகேவா? ம் ஸோ இத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னா, ம் அப்போ பிடிச்சவங்க தான் போய் பார்ப்பாங்க, பிடிச்சி போய் பார்க்குறாங்க. ஆமாம். ஸோ பார்க்குறாங்கன்னா மக்களுக்கு இந்த கருத்து போது படம் பிடிச்சிருக்கு. ம் ஸோ கருத்து பிடிச்சிருக்கா இல்லையான்றது ஐ டோன்ட் நோ, பட் எனக்கு படம் தெரியாது. பிடிச்சிருக்கு. படம் பிடிச்சிருக்கு, படம் ஹிட் ஆயிடுச்சு. கரெக்ட், ஸோ எக்ஸாக்ட்லி. ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, என்னைய மாதிரி எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க, என்னைய மாதிரியான கூட்டங்களும் இருக்காங்க. ஓகே. படத்தை ரசித்து பார்க்குறது, இது பாட்டுக்கு, இது ஒரு பாட்டுக்காக படத்தை பார்க்க பார்த்தியா அந்த ஆ காலத்துலலாம் ஓகே பதிலாம் அந்த போதையிலே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ அதனால் அந்த மாதிரி மக்களும் இருக்காங்க. ஆமாம், அது ஒரு வகையில் அக்செப்ட் பண்ணிக்கிறது. என்னென்னா மேக்கிங்கில் உண்மையிலே இந்த படம் வந்து நீங்கள் சொன்ன விஷயங்களெல்லாம் மறக்க வச்சு பார்க்க வைக்கிது தான். ஓகே. ஆனால் நான் வந்து அந்த ஃபைட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த பதிலாக தான் அது வந்து போடவா பின்னாடி? இல்லை வேண்டாம். அது வந்து இப்போது நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்படியே இந்த தமிழ் சைடு வந்துருங்க. லியோ வந்து இன்கேஸ் பெட்டராக இருந்து இல்லை அந்த படமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்து வேறு மாதிரி ஒரு ஸ்டோரி லைனில், அதுவும் சொந்தக்காரனுங்களுக்குள்ளே தானே அடிச்சுப்பானுங்க. ஸோ விஜயும் அர்ஜுனும் இந்த மாதிரி ஃபைட் பண்ணையில் லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி ஒரு டச்சோட ஒரு இதெல்லாம் கொடுத்துருந்தாருன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். அதை நான் நல்லா தான் பார்ப்பேன். சார் சூப்பராக எடுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ் அப்படி சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்கும் நடக்கிற சண்டையில் விஜய் வந்து திரிசாவை தூக்கி போட்டு மிதிக்கிறாருன்ற மாதிரி எடுக்க மாட்டுறாரு. ஸோ அதனால தான் அதான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அவன் பண்ணுற என்ன வேணாலும் நீ பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கல தான் சில விஷயங்கள் ஒத்துக்க முடியல. நீ மேக்கிங் அந்த டேரக்டரே வந்து அந்த மேக்கிங் சொல்கிறோம்ல, அது ரிவ்யூவர் மாதிரிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்கல நல்லா இருக்குது அந்த படம், உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. ஸோ அதை தான் நான் அது சொல்கிற கருத்து இல்லாமல் அதை தான் மேக்கிங்னு சொல்கிறேன். அது அப்புறம் மியூசிக்கு ஒவ்வொரு இதை இந்த மாதிரி ஃபைட்டெல்லாம் இந்த மாதிரி எடுத்து நான் பார்த்ததே இல்லை. அது ஆக்சுவலி பயங்கர வைலன்ஸான ஃபைட்டாக இருந்தது. என்ன அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம். ஆனால் நம்ம பக்ரீதுக்குலாம் ஆர்டர் அந்த மாதிரி வறுத்துட்டு இருக்கான். ரத்தம் வரும். ஆனால் அதை ஒரு மியூசிக்லாம் போட்டு ஒரு இது மாதிரி வேறு மாதிரி அதை காமிச்சு லைக் அங்கே அந்த படத்தில் உள்ள எமோஷன்ஸ் நமக்கு கன்வே ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்காரு. அந்த அப்பாவும் பையனும் பேசிப்பாங்களா, இப்போ நீ தான் வந்து பையன், நான் தான் அப்பா, நடிப்பை பார்த்து அந்த மாதிரி. நான் அதை சொல்லலை, ரன்வீர் கபூர் போய் வெட்டுறதை சொல்லலை. இல்ல தெரியுது, கிளைமேக்ஸ் அதான் கிளைமேக்ஸ். ஓகே ஓகே. நம்ம கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஹீரோ செத்தது இல்லன்னு செத்தது கிளைமேக்ஸ் கிடையாது, அதுக்கப்புறம் வச்சிருக்காரு. அதான் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் தானே அந்த வில்லனா இன்னொருத்தரை காட்டி அவன் வந்து வெட்டிக்கிட்டு இருப்பான். கடைசியாக அந்த பொண்ணு அனிமல் பார்க்குன்னு தானே முடிப்பாங்க. அது நான் பார்க்கல. பார்க்கலையா? நான் கிளைமேக்ஸ்ன்னு சொல்றது வந்து அந்த அப்பா அம்மா பேசுறத முடிச்சிட்டேன்.
ஓ! அதோட முடிச்சிட்டிங்களா? அப்புறம் வருவான். நான் பார்த்தேன். எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து படம் அனிமல் பார்க் இதே மாரி மறுபடியும் குப்பையா எடுத்து தள்ளுவேன் அப்படின்னு தான் முடிச்சிருப்பாரு அந்த படத்த. அது வேறு பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த அப்பா பையன் சீனு அதெல்லாம் நல்லா அந்த எமோஷன்ஸை வந்து கன்வே பண்ணுற அளவில் தான் அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் இருக்குது. ஆனால் ஏன் இப்படி சீன் வைக்கணும், இதுதான் கெத்துன்னு ஏன் சில விஷயங்களை காட்டணுன்றது தான் எனக்கு புரியவே இல்லை. ஓகே. அதெல்லாம் இல்லாமல் இவர் எடுத்தார் அப்படின்னா வைலன்ஸ் எல்லாம் ஓடும். ஓடாதா? ஓடாது. ஓகே ஆமாம்ல ஓடாதோ? எடுத்தாருலாம் படம் ஓடாதுங்க. ஐயோ அதுக்குன்னு இப்படியா எடுப்பாங்க? இப்படி எடுப்பாங்கன்னு இப்படி பேசுறதுனால தான் படம் ஓடுது. ம் இப்படி எடுப்பாங்கன்னு ஒரு பாட்காஸ்ட் வருது, இதுவன் 100கணக்கான பேர் பேசுகிறாங்க, அதனால தான் அந்த படம் ஓடி இருக்கு. ஆமாம் இவ்வளோ பேர் பேசலைன்னா இப்படி ஒரு படம் வந்ததுன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் எல்லாம் திட்டுறானுங்க, நல்லா நல்லாதான் திட்டினோன்னே. என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாமே அப்படிதான் நம்மளே நெட்ஃப்ளிக்ஸில் வந்தோன்னே அதனால தான் பார்த்தோம். நான்லாம் அதனால தான் பார்த்தேன், எல்லாம் திட்டிகிட்டு இருக்கானுங்களே என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா பார்த்தா உண்மையிலே திட்ட தகுதியான படமாக தான் இருக்குது. அது திட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாம் திட்டுங்க, அது 4 பேர் வைப்பாங்க எக்ஸ்ட்ரா. அதுவும் கரெக்டு தான். அப்புறம் என்ன நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் என்ன சொல்ல வந்திருக்காரு என்னன்றதெல்லாம் நம்ம வந்து எல்லாருமே பரத்வாஜ் ரங்கன் இல்லைல்ல, நமக்கு அந்த படம் பார்க்கையில என்ன தோணுதோ அதானே. ஸோ பார்க்கையில இந்த மாதிரி தான் தோணுது சில விஷயங்கள்லாம். என்ன இப்படி நடத்துகிறாங்க, என்ன இப்படி ட்ரீட் பண்ணுறான் இவன், இப்படி நடந்துக்கிறான் இவன்ற மாதிரி தானே தோணுது. ஸோ நாம் ஏன் ஒரு கிரிட்டிக் மாதிரி படத்தை பார்க்கணும்? நம்ம நார்மலாக பார்த்தா எனக்கு நல்லா இல்லை இந்த படம், மேக்கிங்காக தான் நல்லா இருக்கே தவிர சொன்ன விஷயம் ஒன்றுமே நல்லா இல்லை. நானும் நார்மலாக பார்க்குறேன், நல்லா இருக்கு, அவ்வளோதான், சிம்பிள். சரி ஓகே. இப்போ வேற என்ன விஷயங்கள் மறுபடியும் பதிலாக தான் சரினாலும் பட்டிமன்றம்னு சொல்லிட்டு நான் தான் உட்காந்து ஏதோ பேசிட்டே இருக்கேன். இல்லை மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்கம்மா கடைசியில். என்ன சொல்லுவாங்க? மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க. நான் பேச வேண்டியது பேசிட்டேன், மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க. என்ன தீர்ப்பு? இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு இருந்த மக்களே யாருமே கமெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த படத்துக்கு வரும் பாரு, திட்டுறதுக்காகவே கமெண்ட் வரும். என்னைய திட்டுறதுக்கா? இல்லை இந்த படத்தை பற்றி திட்டுறதுக்கு ஒரு பேச்சு விட்டு என்னை திட்டினாலும் என்னை திட்டெல்லாம் செய்யாதீங்க. ஆனால் அந்த படம் உண்மையிலேயே அப்படிதாங்க இருக்கு, நீங்களும் வேணா பார்த்துட்டு வாங்க. நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இன்னவே மூவி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது தான் மக்களை அப்படின்னு நான் உண்மையிலே நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் எல்லாருக்குமே அப்படி தானே, ஏஜ் கூட ஒரு மெச்சூரிட்டி வரும். இது மூவி அதெல்லாம் பிரித்து பார்க்குறதெல்லாம் வரும். சின்ன வயசில் நம்ம அதை என்ஜாய் பண்ணி ஒரு க்ரௌடோட ஒன்று பார்க்குறோம் அப்படின்றப்போ இது மூவின்லாம் நமக்கு ரெஜிஸ்டர் ஆனாலுமே இன்னவே அது இன்டைரக்டாக நம்மளை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, நானுமே இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஆயிருக்கேன். அதெல்லாம் இல்லை நான் ரொம்ப தெளிவு அப்படிலாம் இல்லை. நான் மூவி வச்சு சின்ன வயசில் நான் பார்த்த மூவிஸ்லாம் எனக்கு இப்போ எனக்கு தெரியுது, இந்த படத்தை பார்த்துட்டு இப்படி தான் நம்ம நம்பிக்கிட்டு இருந்திருக்கோன்றதெல்லாம் எனக்கு தெரியுது. அதெல்லாம் இருக்குது தான் நான் பார்த்ததெல்லாம். அப்போ இப்போ எனக்கு ஏஜ் ஆனோன்னே ஓகே, ஏஜ் ஆனோன்னே இல்லை ஏஜ் கூடணுன்னு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி. ஐயோ அப்படிலாம் இல்லை, தெரியாம சொல்லிட்டேன், தப்பா சொல்லிட்டேன் அப்படியெல்லாம் இல்லை. கொஞ்சம் மெச்சூரிட்டி வரையில கொஞ்சம் இயர்ஸ் போகல எனக்கு வந்து அது நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் உண்மை இப்படிலாம் இருக்கும்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம்ல, அப்படி இல்லை அதெல்லாம் புரியுது தான். ஸோ இருக்குதான். ஓகே. என்ன இருக்கு? இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதான். மூவி வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், யங் ஆடியன்ஸாக கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், யங் ஆடியன்ஸ் எல்லாரையும் யங் ஆடியன்ஸாக அதிக அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அவங்க கேங் இப்படி தான் இருக்கணும், பையனா இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்க பையனை தான் பொண்ணுக்கு பிடிக்கும்னு பையனும் நினைப்பான், இப்படி இருக்க பையனை தான் நமக்கு பிடிக்கணும்னு பொண்ணும் நினைக்கும். இதெல்லாம் அட்லீஸ்ட் எல்லாருக்கும் எல்லார் மண்டையிலையும் இது போய் உட்காரலைனாலும் 10ல் ஒருத்தர் தலையில் இது போய் உட்கார்ந்தாலுமே இது டேஞ்சரஸ் தான். ஆமாம் ஆமாம், படம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதான். அதனால தான் எல்லாரும் சொல்கிறாங்க இந்த படம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சொல்லட்டும் பாம் வைக்கட்டும். சரி நீங்கள் உங்கள் கருத்துக்கள் ஏதாவது சொல்லுங்கள். சொல்லிட்டேன். என்னது இது, இவங்க ஒன்றுமே பேசல, டிபேட்டுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. சரி இவங்களும் ஏதாவது ஏன் நல்லா இருக்குன்னு 4 வார்த்தை சொல்லுவாங்க, பாயிண்ட்களை வைப்பாங்கன்னு வந்தீங்களா? ஆமாம். இன்னும் ஏன்ப்பா என் கட்சிக்கு தான் பேசியிருக்கேன் நீ ஃபுல்லாக. நான் என்ன பேசினேன் உங்கள் கட்சி? என் கட்சிக்கு தான் இல்லை நான் படம் நோ 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 நீ கருத்து நல்லா இல்லை, இவ்வளோ கருத்து நல்லா இல்லைன்னா கூட விட்டுறலாம். இப்படி தப்பான கருத்துக்களை வச்சு நீ என்ன மேக்கிங்கில் எடுத்தாலும் இட்ஸ் அ பேட் ஃபிலிம். இல்லை நான் சொல்கிறது ஒன்றே வேணும், கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்குது. அவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க, அதை பப்ளிக்காக வைக்கிறாங்க, பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா போங்க. எதுக்கு நீங்கள் காசு கொடுத்து போய் பார்க்குறீங்க?
உங்களுக்கு தெரியுது தான் ரிவ்யூ பார்த்துட்டு தான் போகிறீங்க. ரிவ்யூ வந்துச்சு பேடுன்ட்டு அப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் வந்தோடனே நான் போய் பார்த்துட்டேங்க, பார்த்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன், ஜாலி வாய். அப்படியெல்லாம் இல்லையே, நெட்ஃப்ளிக்ஸில் வந்தோடனே எல்லாம் நான் பார்க்கல. அது வந்தோடனே நேரத்தான் தான் வந்துச்சு. பார்த்தோமா? ஆமாம். நேத்தெல்லாம் வரல. சரி ஓகே, வந்தோடனே அது ஏதோ பார்க்கலாங்க. வந்துச்சு. ஆனால் ஒரு சீக்கிரமே பார்த்துட்டேங்க. எத்தனையோ படம் சரி இருக்குங்க. ஓகே. அப்புறம் ஏன் பண்ணுறீங்க? ஏன் that பண்ணுறோன்னா எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. என்ன நல்லா இல்லைன்னு பார்த்தேன். நல்லா இருக்குன்னு சொன்னால் போய் பார்க்கலாம். ஆ. படம் நல்லா இருக்குங்க பாருங்கன்னா இல்ல பார்க்கலாம். படம் நல்லா இல்லைன்னு நான் யாரும் சொல்லலை. லைக் மை பாயிண்ட், தட் இஸ் வாட் மை பாயிண்ட். அதான் படத்துல சொன்ன கருத்துக்களை தான் எல்லாரும் தோல்வி ஒப்புக்கொண்டதால் எனக்கு ஓட்டளித்து வெற்றி பெற வைக்குமாறு இல்ல அன்பா இருந்து யாரும் வந்து கேட்டுக்கொள்கிறேன். இல்ல தமிழகம் அச்சி, அது என்ன கட்சிமா? அது தமிழக வெற்றி கழகம். அது இப்போதைக்கு அதெல்லாம் கொண்டு வரீங்க, அதெல்லாம் எனக்கு கொண்டு தெரியாது. வருவேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. லைக் இந்த படம் பார்த்தாலுமே பார்ப்போம் தான், எல்லாருமே பார்ப்போம் தான். ஏன்னா லைக் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். என்ன இப்படி சொல்கிறாங்க, என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் தேட்டரில் பார்க்கலனாலும் நம்ம ஓடிடியில் பார்ப்போம் தான். ஆனால் பார்க்கல இந்த கருத்துக்கள்லாம் தப்பு தாங்கிறதவாது யாராவது ஒருத்தர் பதிய வச்சுட்டே இருக்கணும்ல, அதுதான் நானும் பதிய வைக்கிறேன். இதெல்லாம் தப்பு தான், தப்பு தப்பு பண்ணக்கூடாது. பாட்காஸ்ட்டை பார்த்துட்டு இந்த படத்தை 2 பேர் பார்க்க போகிறாங்க. ஐயோ அப்படி என்ன தப்பாக இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு பார்ப்பாங்க உன்னோட ஃபாலோவர்ஸ், ஃபேன்ஸ், சரி மக்கள். நானே பார்க்குறேன், பார்க்க வேண்டியதானே, வேறு என்ன பண்ணேன். நானும் பார்த்தேன் தான், இவங்க பார்த்தாங்கன்னு தான் நான் பார்த்தேன். இல்லை நான் பார்த்துருக்க மாட்டேன். போட சொன்னேன். இல்லையே இவங்க தான். நான் டேரெக்டாக கிளைமேக்ஸை மட்டும் பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டில். ஓ பார்த்துட்டு வச்சுட்டேன் தான் கிளைமேக்ஸ். ஓகே, நான் இந்த படத்தை எதுக்கு டைம் தெரியல நமக்கு எதுக்கு, அப்போ நீ பார்க்கும்போது சரி நானும் உட்காந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். 2 பேரும் தான் பார்த்தோம். 2 பேரும் சேர்ந்து பார்க்குற படமா இது? பார்த்துருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டோம் நாங்கள். நீங்கள் யாரும் இந்த தப்பை பண்ணாதீங்க. நல்லா இருந்துச்சு படம். ஓகே, இட்ஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜாலியாக பார்க்கலாம். எங்கேஜாக இருந்துச்சு கடைசி வரைக்கும். ஆமாம் ஆமாம், என்கேஜிங்லாம் இருந்தது. அதான் அதில் சொல்லப்பட்ட இனிமேலாவது அந்த டைரக்டர் வந்து சொல்லப்படுற விஷயங்களையும் கொஞ்சம் என்னன்னு இது பண்ணி கெத்துன்னு சொல்லிட்டு லூஸ் தரமாக சீன் வைக்காமல் இருக்கலாம். அவர் அந்த சீனுக்கெலாம் நியாயம்லாம் வச்சுருக்காரு. பரத்வாஜ் ரங்கனோட 2.5 மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்து வச்சுருக்காரு, ஏன் எல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தா என்னோட கட்சி சார்பாக நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துருங்க. அதான் நீங்கள் அதை போய் பார்த்தா ப்ராபப்ளி இந்த மூவி வந்து இதுக்காக தான் இதெல்லாம் வச்சுருக்காருன்னு கூட இருக்கலாம், அது எனக்கு தெரில. ஆனால் டேரெக்டாக அது என்ன கன்வே பண்ணுது அதுதானே முக்கியம். ஸோ நீங்கள் போய் 4 டிக்ஷனரி பார்த்து 4 கிரிட்டிக் சொல்கிறத பார்த்து அப்போ உங்களுக்கு படம் புரிஞ்சு அப்படியெல்லாம் எல்லாம் பார்க்க முடியாது. எடுத்தோன்னே நான் எதுவுமே பார்க்கலையே, நான் கிரிட்டிக்கும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, படத்தை பார்த்தா பிடிச்சிருச்சு எனக்கு. இல்லை பிடிச்சிருக்கு நான் சொல்லலை, நீங்கள் இதே தான் அப்போ தான் சொல்லிருக்கீங்க எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் இந்த சீன்லாம் வச்சாருன்ற ஒரு இது இருக்குல்ல. எனக்கு வந்து இந்த சீன்லாம் தண்டமாக வச்சுருக்காரு, சும்மா கெத்துன்னு எல்லா சீனையும் வச்சுருக்காரு, இதெல்லாம் கெத்துன்னு காட்டுற மாதிரி லூஸ் தரமாக வச்சுருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும்டா, ஆராயக்கூடாது. அது மாதிரி படம் பார்த்தா அனுபவிக்கணும்டா. அதான் ஃபைனலி நான் சொல்கிற கருத்து என்னென்னா, ஆல்ஃபா மெயிலாம் இல்லை அப்படிலாம் நான் சொல்ல. ஆல்ஃபா மெயில் அது இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எய்தர் கேட்குறவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த படம் வந்து லைக் இன்னொரு இடத்துல ஏதோ சொல்லிட்டாரு, என்ன ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார், அதெல்லாம் எனக்கு தெரில. சரி ஓகே, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த படம் வந்து ஆண்கள் உலகம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆண்கள்லேயே வந்து இந்த மாதிரி பொறுக்கித்தனமாக இருக்கிறவன் தான் நல்லவன் தான் காட்டுது. நார்மல் ஆண்கள்லாம் வந்து இல்லை அவங்களுக்குலாம் கோலை அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் கன்வே பண்ண வருது. ஸோ இட் இஸ் அகெயின்ஸ்ட் மேல் ஆல்சோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து பெண்களுக்கு எதிரான படமாலாம் நான் பார்க்கல, இது வந்து ஆண்களுக்கும் எதிரான படம் தான். நல்லா நார்மலாக ஒருத்தன் படித்து வேலைக்கு போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு வந்தால் நீ ஆல்ஃபா மேலே தான் கல்யாணம் பண்ணணும், அவன் தான் உன்னை நல்லா பார்த்துப்பான், இவன் ஆல்ஃபா மேல் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கூட்டு போயிட்டுருக்கான். இதெல்லாம் ஒரு படமா? அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். ஓகே குட், நன்றி. நீங்கள் சொல்லுங்கள். குட். இல்லை எனக்கு கரெக்டாக கன்வே பண்ணேன்னு எனக்கு தெரில, பட் நான் நினைக்கிறது தான். படம் பாருங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதாங்க. அவ்வளோதானா? அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. அதில் கொடுத்த கருத்தெல்லாம் நமக்கு மண்டைக்குள்ளே போகக்கூடாதுன்றது நான் நினைக்கிறேன். யார் மண்டைக்குள்ளேயும் இந்த கருத்து போகக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அதான் அதுக்கு எதிர்கருத்தை விளைவிச்சுட்டே இருக்கேன். அப்படின்னா என்ன வேறு இருந்துட்டா தான் அந்த கருத்து மண்டைக்குள்ளே போகாது. உங்களை மாதிரி இருந்துட்டான்னா படம் பிடிச்சிருக்கு அவ்வளோதான், என்ன கருத்துன்னு எனக்கு தெரியாது. அது என்ன கருத்து சொல்கிறேன்னு நான் யோசிக்கல. ஓகே, படம் ஜாலியாக இருக்குது, ஓகே ஜாலி ஏ அப்படின்ட்டு, ஓகே அவ்வளோதான். அப்படி இருக்கணுமா? ஆமாம், அப்படிலாம் இருக்க முடியாது, நான் இருக்க மாட்டேன். அந்த ஒரு எங்கள் அப்பா ஒரு கதை சொல்லுவாங்க. என்னது ஒரு ஏதோ
ஏதோ இது ஒரு மருந்து சாப்பிடணும். மருந்து சாப்பிடும்போது குரங்க குரங்க மட்டும் நினைக்கக்கூடாது. நினைக்கக்கூடாது. வைத்தியர் சொல்லாட்டாலும் பரவாயில்லையா, அவருக்கு வைத்தியர் அதை பற்றி சொல்லலைனாலும் பிரச்சனை இல்லையா, சொன்னதுனால அவருக்கு எப்போ மருந்து சாப்பிட்டாலும் குரங்கு தான் ஞாபகம் வருமா, ஓகே. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லி அரை மணி நேரமாக அந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டோம். ஐயோ, அப்போ இந்த பாட்காஸ்ட்டை டெலீட் பண்ணிடுங்க. இல்லை நோ. ஸோ அதான் என்னோட கருத்து வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த பாட்டை கேட்டு இந்த எபிசோடை முடிச்சுட்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் இந்த படம் பார்த்துருக்கீங்களா, பார்க்கலையா? பார்க்கலன்னா ஒன்றும் பார்க்க தேவையில்லை, இந்த பாட்டு கேளுங்க, நல்லா தான் இருக்கும். இவர் ஒரு மியூசிக் சென்ஸ் உள்ள டைரக்டராக இருக்கார், அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த கௌதம் மேனன் படத்துலலாம் மெஜாரிட்டி படம் எப்படி இருந்தாலும் சாங் நல்லாயிருக்கும். அது மாதிரி இவர் பாடல்கள்லாம் நல்லா வச்சுருவாரு. சதக்குன்னு குத்துறாரு பாருங்க. ஓ அது ஃபைனலாக ஒரு ஹாப்பி சாங்கோட முடிக்கும். வில்லனுக்கு தான் இந்த பாட்டு. ஹீரோ வருவார் ஃபர்ஸ்ட்ல, அப்புறம் தான் வில்லன் வருவார். ஹீரோலேருந்து இங்கே தான் வில்லனே காட்டுவார். இதெல்லாம் நல்லா தான் இருந்தது ஆக்சுவலி. வில்லனையே வந்து ஒரு பயங்கர இதுக்கப்புறம் தான் காட்டுவார். இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வருவார் வில்லன். ஆமாம், அதுவும் அதை காட்டுற விதம்லாம் சூப்பராக எடுத்திருப்பாரு. ஐயோ இல்லை பார்க்காதீங்க. வில்லன் எடுத்தாலும் எப்படி கொடூரமான வில்லன் காமிப்பார் பத்தியா? இல்லை, கொடூரமான வில்லன் காட்டுறது இல்லை. அந்த இன்ட்ரோவே இவர் ஃபேஸ் போய் அவர் ஃபேஸ் வரும், அது ரிவீலேஷனே ஒரு லேட்டராக தான் வரும். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அவரும் ஒரு ஆல்ஃபா மேல் அப்படின்னு காட்டுவாங்க அந்த இடத்துல. ஸோ ஒரு கொடூரமான ஹீரோ இருப்பார். ஃபஸ்ட்டு ஒரு வில்லன் இருப்பார், 2 வில்லன். ஃபஸ்ட்டு வில்லன் வந்து போட்டு தள்ளிடுவார். அவர் தான் அந்த இந்தியா தமிழ்நாட்டில் ஒருத்தர் தான். அவர் தான் அவரை போட்டு தள்ளிடுவார். அவரே கொஞ்சம் கொடூரமாக தான் இருப்பார். அவரை போட்டு தள்ளதுக்கப்புறம் மெயின் வில்லன் வருவார். மெயின் வில்லன் எவ்வளோ கொடூரமானவர் அப்படின்னு காட்டுவார், பயங்கரமாக காட்டுவார். அது முடிஞ்சோடனே ஒரு சீன் இருக்குது, இந்த பாட்டு ஜாலியான பாட்டாக இருக்கும். முடிஞ்சோடனே கொடூரமான ஒரு சீன், கண்ணெல்லாம் குத்தி கொதறி கொண்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து அவ்வளோ கொடூரமானவர் அப்படின்னு காட்டிகிட்டே வருவார். ஸோ அப்புறம் அவருக்கு ஒரு சண்டைன்றப்போ நமக்கு ஒரு கிரிப்பு வரும், ஒரு இதுக்கு வரும், ஒரு என்ன நடக்க போது பார்ப்பா அப்படின்ட்டு. அதில் ஹீரோ நம்ம தமிழ்லாம் வில்லனை சொத்தையாக காட்டியிருப்பாங்க. அவன் படத்துக்கு கிடப்பாரு, வந்து ஹீரோ கொண்டு வர எப்படி இதில் அப்படி இல்லை, கடைசி வரைக்கும் அப்படி வந்து ஒரு டக் ஆஃப் வார் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்டாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ வந்து நீ அதான் இந்த கொடூரம் உடனே பாட்டை போட்டுருவாங்க. இந்த கொடூரமான ஆளுன்னு காட்டுறது வில்லனையாவது சரி ஓகே, கொடூரமான இந்த ஹீரோவை கெத்து மாதிரி தான் காட்டி வச்சுருப்பானுங்க. இல்லை இவன் நல்லவன் தான், ஆல்ஃபா மேலே இவன் நல்ல ஆல்ஃபா மேல் அப்படின்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருப்பானுங்க. வில்லனுக்கும் படம் பயங்கர ஹிட்டுமா, வில்லனே நிறைய பேருக்கு பிடிச்சி போச்சு இந்த படத்தில். வில்லன் ஆமாம், ஆக்டிங் வைஸும் சூப்பராக தான் இருந்தது. வில்லனோட கேரக்டர் பிடிச்சி போச்சு. ஓ அது சரி, அந்த லெவலில் போய்கிட்டு இருக்கு உலகம் ஃபுல்லாக. நீ எந்த லெவலில் இருக்க? ஓ வில்லனோட கேரக்டர் பிடிச்சிருக்குன்னா சரி போங்க. சரி, அன்பே சிவம் படம் பற்றி அவனுக்கு பிடிச்சா? ஓகே பார்த்தது. ஏன் சும்மா கேட்டேன். யார் யார் சிவம். ஆமாம், அன்பே சிவம் மாதிரி படம் எடுங்க. அதனால தான் அந்த சுந்தர் கிட்ட சொன்னா அவர் திட்டுவார், செருப்பு எடுத்து அடிப்பார். ஒரு செருப்பை வாயில் கவ கொடுத்து செருப்பு ஆட்டி ஆட்டி வருவியானுமே வருவியானு அவர் அதான் சொன்னார். அடுத்து படமே வரலையே அவருக்கு 5 வருஷம். இல்லை வீட்டை வித்துட்டாராம், வீடெல்லாம் அடகு வைக்கிற நிலைமையில அந்த படத்துக்கு அப்புறம். இப்போ வந்து எல்லாரும் பார்த்து அன்பே சிவம் மாதிரி ஏன் எடுக்க மாட்டேறீங்க, அன்பே சிவம் நல்லா இருக்குன்னு என்கிட்ட சொன்னால் எனக்கு கோவம் தாங்க வருது. நான் அந்த படத்தால் என் வீட்டெல்லாம் அடகு வச்சுட்டேங்க, அந்தளவுக்கு அது அப்போ ஓடவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னெலாம் சொல்லுவார். இப்போ வந்து பனிவல் படம் எடுத்து ஒரு ஜாலியாக தான் இருப்பார், கோடி கோடியாக தான் வந்துட்டு இருக்கும். ஆமாம், ஓகே. இதுதான் ஓடவும் செய்யுது, அவங்களும் ஓடுறதையும் தானே பார்க்கணும். ஆனால் கொஞ்சம் இந்த டேரக்டரோட டைரக்ஷன் நல்லா இருக்குது, இந்த மாதிரி இல்லாமல் அவர் எடுக்கலாம். ஆமாம் பாருங்கள், ஃபஸ்ட்டு எவ்வளோ எதிர்ப்பு ஆரம்பிச்சு இப்போ அப்படியே மாறி வருது பாருங்கள். எது மாதிரி வருது? டேரக்ஷன் நல்லா இருக்குது, இந்த பாட்டு சூப்பராக இருக்குங்க, அது இன்ட்ரடக்ஷன் ஓய். ஸோ கருத்துக்கள் மட்டும்தான் பிரச்சனை, அவ்வளோதான் உங்களுக்கு பிரச்சனை. மற்றபடி படம் பிடிச்சிருக்கு இல்லை, கருத்துக்களால் எனக்கு படம் பிடிக்கல. அந்த கருத்துக்கள் 1-2 சீனை தூக்கிட்டா படம் நல்லா இருக்கு. 1-2 சீன் இல்லை, 1-2 சீன் உங்களுக்கு பிடிக்கல? 1-2 சீன் இல்லைன்ற, நிறைய சீன், 5-6 சீன் இல்லை, ஒரு 10-12 சீன்னே வச்சுக்கலாம். ஒரு நிறைய இருக்குது, லிஸ்ட் ஆஃப் சீன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா எனக்கே ஒரு 10 சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் அதே 10 சீன் தான். ஓ அப்படியா? ஒரு வேற படத்தை பார்த்துருப்பாரு விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு வேற 10 சீன் இருக்கும் போல. இல்லை எல்லாம் கிளைமேக்ஸ் வர அப்படி தான். அவர் வந்துட்டு அந்த வில்லன் தானே, வில்லனோட தம்பி வில்லனா இவரே வந்துடுவார்ல. இவரே அதை தான் நீங்கள் பார்க்கலையே, வில்லனோட தம்பி வில்லன் இவர் தான், இவரே தான். இவர் மாதிரியே அவர் மூஞ்சிலாம் மாற்றிட்டு வந்திருப்பாருன்னு சொல்லுவானுங்க. அவர் வந்து என்ன சொல்லுவார், வில்லன் தான் செத்துட்டார்ல,
அந்த ஒரு ப்ரெக்னென்ட்டான லேடி ஒன்று காட்டுவாங்கல்ல அவர் சாகிறப்போ, அந்த பொண்ணு கல்யாணம் வச்சு குழந்தையெல்லாம் பிறந்தா ட்வின்ஸு. அவன் போய் சொல்லுவான், உனக்கு குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு, ட்வின்ஸ் வேறு, அவனை நான் பார்த்துக்கணும், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஒரு சைடு போய் குத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருப்பான். அவனும் கிறுக்கு பையில தான் இருப்பான். எல்லாம் கிறுக்கு பயிலுகள் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் கேரக்டரைசேஷன் வந்து ஓகே. எனக்கு சொல்ல தெரில. பட் கேரக்டரைசேஷன் வந்து இந்த மாதிரி இருக்கிறது தப்புன்னாதே எடுக்கணும்ல. அதை வந்து நீங்கள் கெத்து மாதிரி எடுத்துகிட்டு போகிறது தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. ஓகே ஓகே, முடிவு வந்து ஆடியன்ஸ்ட்டை விட்டுறலாம். ஆமாம். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஏதுன்றதை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னை யாரும் திட்டாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னை யாரும் திட்டாதீங்க. ஏன் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் வேணா. ஓகே, அதான். அப்புறம் இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட், இல்லை இவங்களையும் திட்டாதீங்க பாவம். இவங்க சும்மா இந்த படம் எனக்கு பிடிக்கும் அது இது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா. ஓகே, இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க. நன்றி, வணக்கம், பாய்.